ஹாய். இன்னைக்கு உங்கள் வீட்டில் கோவக்காய் யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கானது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கனவு தோட்டத்தில் எவ்வளோ பெருசாக கோவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை நான் ஒரு 5 கோவக்காய் எனக்கு மட்டுங்கிறதுனால அவ்வளோ எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய், மொத்தம் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி, 5-6 பூண்டு, 1 கை கடலை. இது எல்லாத்தையுமே நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, நீங்கள் நார்மல் ஆயில் வேணாலும் விட்டுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடலை, அந்த மிளகாய், பூண்டு, புளி இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அதை ஃபஸ்ட் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தீங்கன்னா போதும். அதாவது அந்த பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு அதை அப்படியே அரிச்சு மிக்சியில் போட்டுட்டு அந்த ஆயில்லையே நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு, நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த கோவக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கோவக்காய் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த செடி தான். இது பச்சையாக சாப்பிட்டாவே உண்மையாகவே அது வெள்ளரிக்காய் மாதிரி நல்லா இருக்குங்க. இப்போ இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மூடி போட்டு மசிய வெந்துடணுங்க. நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு கை கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொரகொரன்னு ஓட்டினதுக்கப்புறம் இந்த கோவக்காயும் தக்காளியும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய், திரும்பவும் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம், போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ இதை அந்த கொரகொரன்னு அரைச்சதோடு சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நம்ம ஓட்டி எடுத்தோன்னா, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. சூப்பரான நம்ம கோவக்காய் துவையல் ரெடி ஆயிரும். இது இட்லிக்குமே நல்லாயிருக்கும். பட் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.